மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இரவில் நடக்கிற அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிற அம்மன் இரவு நேரத்தில் தகன்னு ஜொலிப்பாங்க. காரணம், இந்த அம்மன் மரகதத்தால் உருவானாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மூக்கில் ஒரு மூக்குத்தி இருக்கும். அம்மனோட ஒட்டுமொத்த சக்தியும் அடங்கின ஒரு மூக்குத்தியாக இருக்குது. அந்த மூக்குத்தி இரவு நேரத்தில் அந்த கருவறை முழுக்க ஒளியை கிளப்போம். இந்த அம்மனும் அந்த மூக்குத்தியும் சேர்ந்து அந்த கருவறையை ஜொலிக்க வைப்போம். இந்த நிகழ்வை நம்மளோட கண்ணால் பார்க்கவே முடியாது. காரணம், கோயிலுக்குள்ளே அந்த நேரத்தில் யாருமே போக முடியாது, போகவும் கூடாது. இது வரைக்குமே இந்த நிகழ்வை யாருமே பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்தவங்களும் மனுஷங்களே கிடையாது. இந்த இடத்துல மீனாட்சி அம்மன் மட்டும் கிடையாது, சுந்தரேஸ்வரரும் இருக்காரு. ஸோ 2 பேருமே இரவு நேரத்தில் சந்தித்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மித்து இருக்கு. அவங்க பேசுகிற சத்தம் சில டைம் கோவிலுக்கு வெளியே கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அம்மனோட கால் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அதுக்கு காரணம், மீனாட்சி அம்மன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த கோவில் முழுக்க, அந்த மதுரை முழுக்க சுற்றி வருவாங்களும், மக்களை காப்பாங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு மித்து தான். ஆனால் இன்னொரு கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாட்சி அம்மனை ஈஸியாக வணங்குறதுக்காக தான் மீனாட்சி அம்மன் அந்த காலை முன்னாடி வச்சுக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் மீனாட்சி அம்மன் இந்த மதுரையை சுற்றி வந்து மதுரை மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அதை காலை முன்னாடி வச்சாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க நடக்கிறதுக்காக முன்னாடி வைக்கப்பட்ட காலை தான் அந்த கால் இருக்குது.